மகன் தந்தை அளித்த வாக்கை மறுத்து அவனது வாழ்க்கையை அர்ப்பணித்தது மகத்துவத்தை. ராமனின் சத்தியம், சீதையின் பொறுமை, அனுமனின் தியாகம் மற்றும் ராவணனின் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். All these lessons that resonate in our lives even today. இந்த வில்லை நாளை ஏற்ற ஒரு நேரம் இல்லையா? சுயவரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது என்று அறிவிக்கிறேன். சீதையை வளர்க்கும் தகுதி பெற்ற வில்லன் இந்த வயதுக்கு யாருமே இல்லையா? பொருள் மன்னா, எங்கள் எல்லாம் ராமனை போன்ற சிறந்த வீரன் இந்த உலகில் யாருமே இல்லை. எவராலும் வசதிய முடியாத இல்லை ராமனை ரசிக்க முடியுமா? மாதவ குலத்தில் மாதவனாய் விளக்குகின்ற மாவீரன் ஸ்ரீராமன் அகிலம் போற்றும் ரகுவம்சம், தைரியம், வீரம், துணிவு, சக்தி ஏராளமாக விளங்குகின்றான். என் நாளைக்காக தான் காத்திருக்கிறான். செல் ராமா. திருமணம் முடிந்து ராமன் லட்சுமணன் அழைத்து செல்கிறார்கள். நான் இலவச பட்டத்தை ராமனுக்கு அளித்து அரசு பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ள நினைக்கிறேன். அற்புதமான யோசனை மன்னா. இளவரசர் பதவி யாருக்கு அறிவிக்க இதுதான் சரியான தருணம். மேலும் ராமன் அதற்கு முற்றிலும் தகுதியானவர். ஆனால் பரதனும் சத்திரர்களும் அவருடைய மாமனிடம் சென்றுள்ளார்களே, அதெல்லாம் என்ன அக்கா? ராமன் இளவரசர் என்றால் அடுத்ததாக முடிவார்கள். ராமன் அவர்களின் மூத்த சகோதரர். அதோடு ராமன் சர்வ குணங்களும் நிறைந்தவர். ஆகட்டும், இன்றைய அறிவித்து விடுகிறேன். பரதனின் தாயான கைகேயியை காண மந்திரை வருகிறார். என்ன மகாராணி, மிகவும் மகிழ்ச்சியாக ஈடுபட மாட்டேங்கிறது. வா மந்திரே. ஆமாம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனது மகன் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறதே. உனது மகன் பரதன் இருப்பதை மறந்து விட்டாயா கைகேயி? பரதனை விட ராமனை தான் நான் மிகவும் நேசிக்கிறேன். அவனும் அப்படித்தான். உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் அந்த ராமனை பற்றி. அவன் மட்டும் முடிசூடிக் கொண்டால் அவன் அன்னை கோசலையின் சொல்லை கேட்டு உன்னையும் பரதனையும் இந்நாட்டை விட்டே விட்டு விடுவான். என்ன சொல்கிறாய்? ஏன் என்னை இப்படி குழப்புகிறாய்? நான்
முடியும். மன்னரின் பேச்சு கேட்டு நடந்து கொள்கிறாள் கைகேயி. கைகேயை காண மன்னர் தசரதர் வருகிறார். என்னவா இருக்கிறது நீ? ஏன் இப்படி இருக்கின்றாய்? ஞாபகம் இருக்கிறதா மன்னரே? எனக்கு 2 வரம் தந்தீர்களே, அந்த வரம் எனக்கு இப்போதே வேண்டும். அவ்வளவுதானே? இப்போதைக்கு 1. ராமனுக்கு பதிலாக எனது மகன் பரதனுக்கு நீங்கள் முடிசூட வேண்டும். 2. ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். ஏய், என்ன சொல்கிறாய்? ஐயோ, போரில் அடிப்பட்ட என்னை அன்றே கொண்டிருக்கலாமே. நாடாள வேண்டிய என் மகன் ராமனை காடாக சொல்கிறாயே. நான் பெரிய தவறு இழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடலாமா? மனம் சொல்லும் செய்தி அறிந்து ராமன் தன் தந்தை தசரதனை காண வருகிறார். என்னை மன்னித்து விடு மகனே. கவலை கொள்ளாதீர்கள் தந்தையே. நீங்கள் அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இன்றே நான் செல்கிறேன். மகனே, நீ மனம் சொல்கிறாயா? இல்லை இல்லை, செல்லாதே மகனே, செல்லாதே. என்னையும் உடன் அழைத்துச் செல். இல்லை அண்ணி, அண்ணனுடன் நான் செல்கிறேன். அவருக்கு பணிவிடைகள் செய்வதே என்னுடைய பாக்கியம். இல்லை லக்ஷ்மணா, நீ அன்னையுடன் இரு. தந்தையை நன்கு கவனித்துக் கொள். நானும் உடன் வருவேன். இல்லை சீதா, ஆரண்யம் மிகவும் கடுமையானது. என் ராமன் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். அது அரண்மனை ஆனாலும் சரி, அது ஆரண்யமே ஆனாலும் சரி. நாங்கள் புறப்படுகிறோம். விடை தாருங்கள் தாயே. சென்று வருகிறேன் அண்ணே. இந்த சோகத்தில் தசரத மன்னர் இறந்து விடுகிறார். பரதன் அரசாளும் பொறுப்பை மறந்து விடுகிறான். பரதன் ராமனை தேடி காட்டிற்கு செல்கிறான். அங்கு ராமனை காண்கிறான். என் தம்பி அயோத்தியின் மன்னன் பரதன். அப்படி கூறாதீர்கள். நான் என்றும் உங்கள் சேவகன் அண்ணா. என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் தானே தங்களுக்கு இந்த நிலை. அண்ணா, எங்களை விட்டு இந்த மடத்திற்கு ஏன் வந்தீர்கள்? அரண்மனையில் மகாராணியாக இருக்க வேண்டிய நன்னி வனவாசியாக வாழ்வதா? உங்களுக்கே இந்த நிலை. கவலை கொண்டாதீர்கள் சத்ருகா. ஆமாம், நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? அயோத்தியில் அனைவரும் நடந்தானே. தந்தை எப்படி உள்ளார்? தந்தை இறந்து விட்டார்னா? ராமா, என்னை மன்னித்து விடு. நான் ஜாதையின் அயோத்தியை நாசமாக்கி விட்டேன். என்னை மன்னித்து விடு ராமா. நான் பாவி மகனே, பாவி. அப்படி சொல்லாதீர்கள் தாயே. இந்த அயோத்தியின் மகாராணி ஆயுதத்தை அக்னியில் அடித்துதான் வெளியேற்ற முடியும். தங்கத்தை நெருப்பு விட்டால்தான் அழகாகும். அதுபோல் என்னை நெருக்கேற்றுகிறீர்கள் தாயே. இது அனைத்தும் விதியின் விளையாட்டு. எங்கள் தவறு என்ன இருக்கிறது? இதுதான் அயோத்தியின் மன்னன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வது? உங்களிடம் யாசகமாக கேட்கிறேன், வந்து விடுங்கள். அயோத்தியின் நலனை சற்று சிந்தித்து பாராமா. உங்கள் அன்பிற்கிணங்கி கண்டிப்பாக நான் வருவேன். ஆனால் 14 ஆண்டுகள் கழித்து. அதுவரை நீ ஆட்சி செய்வாயா? என் கட்டளையை நிறைவேற்றுவாயா? நிறைவேற்றுவேன். உங்கள் நால்வரின் அன்பை கண்டு நான் பிரமிக்கிறேன். பரதன் ராமனின் பாதுகைகளை எடுத்துச் செல்கிறான். சூர்பனகை வனத்தில் ராமனின் அழகை கண்டு தன்னை மணந்து கொள்ளுமாறு கோரிக்கை வைக்கிறார். என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றலாமா? நான் இந்த உலகையே உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். பெண்ணே, நீ சென்று விடு. சரியான மூடனாக இருக்கிறாரே, உன்னை இப்பொழுதே என் அடிமையாக்குகிறேன். ஆஹா, இவனும் மகனாக தான் இருக்கிறான். என்ன ஆயிட்டு லட்சுமணா? புரிகிறது. ஓ, இவனுக்காக தான் என்னுடைய
காண்கிறாள். தேவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் என்று அசுர குலத்தின் பிரதிநிதியை கொன்று விட்டார்கள். ராவணனுக்கு எதிராக நிற்க இவ்வுலக தேவர்கள் அப்படி யாரால் வந்தால் அவன் தலையை வெட்டி விடுங்கள். வீணாக இருக்கிற சூழ்நிலை என்ன நடந்தது? எங்க வேண்டும்? அண்ணா, வனத்தில் ஒரு அழகிய ஆண்மகனை கண்டேன். அவனை அடங்கி வைத்து அருகில் சென்றேன். அவனுடைய தம்பி என்னுடைய சிறிய மூட்டை வெட்டிவிட்டான் அண்ணா. அது மட்டுமல்ல, அந்த அழகிய ஆணின் மனைவி மிகவும் அழகாக இருக்கிறாள். அவனை பலி தீர்க்க சில இளநீர் கலந்து வேண்டும் அண்ணா. மிகவும் அழகாக சீதா. அழகே பொறாமைப்படும் அழகு அவள். சீதா ராவணன் அனுப்பிய மாயமானை காண்கிறாள். அழகான மான் பார்த்தீர்களா? உண்மையே இது அழகான மாந்தன் சீதா. மெதுவாக பேசுங்கள், அது தங்கமான் ஓடிவிடும். தங்கமான் என்று ஒன்றும் கிடையாது. இது மாயையாக இருப்பது போல் இருக்கிறது. ஆமா, எவ்வளவு அழகான மான். அழகு என்று ஆபத்தான லட்சணம். நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு மானை கண்டதே இல்லை. நான் ஆசைப்பட்டு உங்களிடம் எதுவுமே கேட்டதில்லை. பொன்மானை ஒரு முறை தொட்டு பார்க்க வேண்டும். இதுதான் மகிழ்ச்சி என்றால் நான் பிடித்து வருகிறேன். லட்சுமணா, சீதையை பார்த்துக்கொள், நான் மட்டும் செல்கிறேன். லட்சுமணா, என்னை காப்பாற்று. சீதா. லட்சுமணா, உன்னுடைய அண்ணன் குறுநோசை கேட்கிறது. அவர் ஏதோ ஆபத்தில் உள்ளார். நான் பெரும் தவறு செய்து விட்டேன். அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்க வேண்டும். உடனே செல். அண்ணனின் கட்டளை உங்களை காப்பாற்றுவது. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. எந்த மாயையாக இருந்தாலும் அவர் காத்துக் கொள்வார். நான் கட்டளையிடுகிறேன் லட்சுமணா, உன்னுடைய அண்ணனை காப்பாற்று. ஆகட்டும். நான் வரும் வரை இந்த கோட்டை மட்டும் தாண்டிவிடாதீர்கள் தாயே. ராவணன் முனிவன் வேடத்தில் சீதையை கவர்ந்து செல்ல வருகிறான். பிச்சாம் தேவி, பிச்சாம் தேவி. அண்ணனுடைய பெண்ணே, இதோ பெற்றுக் கொள்ளுங்கள். வந்து கொடு. முனிவரே, என்னால் வர இயலாது. இக்கோட்டை என்னால் தாண்ட முடியாது. கொடுத்தால் இங்கு வந்து கொடு, இல்லையெனில் உனக்கு சாபம் விடப் போகிறேன். ஈஸ்வரா, பொறுத்தருளுங்கள் முனிவரே, சாபம் விட்டு விடாதீர்கள். யார் நீ? நான் தான் ராவணன், 10 தலை ராவணன், சூர்பனை அண்ணன் ராவணன். சுவாமி, லட்சுமணா, என்னை காப்பாற்றுங்கள். உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் பெண்ணே. சீதையை காப்பாற்றுவதற்கு சடாயு வருகிறது. என்னுடன் போகுவா. லட்சுமணனும் ஜடாயுவை சந்தித்து விவரங்களை அறிந்து கொள்கிறார்கள். பின் கிஷ்கிந்தைக்கு சென்று அனுமனை சந்திக்கிறார்கள். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே நடந்த சண்டையை அறிந்து ராமன் அவருக்கு உதவி செய்கிறார். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கிறது. ராமர் மலையிலிருந்து வாலி
மீது அம்பு எய்கிறார். தர்மத்தின் வழி செல்லும் நீங்கள் அதை செய்தீர்கள். உன்னை கொண்டு கொடிய விழுங்கிக் கொள்வது அதெல்லாம் இல்லை. பரந்தாமா, நீங்கள் கேட்டால் என்னுடைய உயிரையே கொடுத்திருப்பேனே. உங்களின் அம்புப்பட்டு நான் மோட்சம் அடைந்து விட்டேன். சுக்கிரவர் கிஷ்கிந்தரின் மன்னனாக பொறுப்பேற்கிறார். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு முறை கிடைக்கும் வரம். அதை நாம் அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். வானர குலத்தின் தலைவராக நான் பணியாற்றுவேன். நமக்கு உதவி செய்த ராமனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அன்னை சீதையை கண்டுபிடித்து வாருங்கள். அனைத்து திசையிலும் தேடுங்கள். உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் மன்னா. எங்கள் முயற்சியில் வெற்றி பெறாவிட்டால் உயிருடன் திரும்ப மாட்டோம். ஆனால் அன்னையை கண்டுபிடித்தாலும் அடையாளம் காண்பது எப்படி? சீதையை கண்டதும் இந்த அடையாளியை கண்டதும் அவர் அடையாளம் காண்பார். அனுமன் கடல் வழியில் கடந்து இலங்கை செல்கிறார். ஜெய் ஸ்ரீராம். லங்கை அசோகவனத்தில் வாழ்ந்த துணையில் இருக்கிறாள் சீதா. அவளை காண ராவணன் வருகிறான். சீதா, நீ யாருக்காக காத்திருக்கிறாயோ நானாத்தான். எத்தனை வருடங்களாலும் ஆனாலும் அவன் அடையாது. மூடனே, வாயை மூட. என்னுடைய சுவாமி நிச்சயம் உன்னை கொன்று என்னை அழைத்துச் செல்வார். உன் கனவு என்றும் நிறைவேறாத பெண்ணே. கவலை கொள்ளாதே மகளே, இவ்வளவு இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். இப்படியே எவ்வளவு காலம் இருப்பாய்? என்னுடைய சுவாமி மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்வார். உலகிலே சிறந்த வீரர் அவர். ஸ்ரீராமர் கண்டிப்பாக உன்னை அழைத்துச் செல்வார். சரி, இந்த பழங்களையாவது சாப்பிடு. அவரை காணும் வரை நான் உண்ண முடியாது. திரிசரி, என்னை கட்டாயப்படுத்தாதே. கடலை தாண்டி லங்கையை அடைகிறார். வணங்குகிறேன் அன்னையே. இது என்னவரின் கணையாளியாயிற்றே. ஆம் தாயே, பிரபு ஸ்ரீராமர் தான் அளித்தார். நான் அவரது சேவகன் அனுமன். பாருங்கள், செல்லலாம். இல்லை மகனே, என்னவரே வந்து என்னை விடுவித்தால் தான் என் பெண்மைக்கு கௌரவம். வானரனே, யார் நீ? வீரர்களை என்னை கைது செய்யுங்கள். இந்திரஜித் அனுமனை கைது செய்து ராவணனின் அரசவைக்கு அழைத்துச் செல்கிறான். நான் பிரபு ஸ்ரீராமரின் தூதன் அனுமன். அன்னை சீதையை சிறையில் வைத்துள்ளீர்கள். அவரை சகல மரியாதையுடன் விடுவீர்கள். இல்லையெனில் போரில் பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டும். உனக்கு இவர் துணிச்சலா? இந்த ராமனுடைய சவாலா? யாருங்க இந்த வாதத்தை விளக்கி விடுங்கள். அண்ணா, தூதரை மனம் செய்வது முறைகேடாகும். இந்த வானத்தின் வாரின் தீயை கொடுத்து நகரத்தை சுற்றியர சொல்லுங்கள். அம்புவின் வாயில் பட்ட நெருப்பு இளமையே தீக்கிரையாக்குகிறது. அவன் சீதையை கண்ட செய்தியை ராமனுக்கு தெரிவிக்கிறார். கண்டேன் சீதையை. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. லக்ஷ்மணா, பார், சீதையின் சூடாமணி. அன்னை சீதை எப்படி இருக்கிறார்? அன்னை சீதை நலமாக இருக்கிறார். பிரபு ஸ்ரீராமரின் வருகைக்கு காத்திருக்கிறார். நண்பர்களே, சீதையை மீட்கும் முயற்சியில் நாம் அதிசக்தி கொண்ட ராவணனை எதிர்க்க நேரிடும். போர் புரிய விரும்புகிறார்கள், விலகிக் கொள்ளுங்கள். ரகுவம்சத்தை சேர்ந்த நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். வெற்றி நமதே. ராமன் செல்ல கடவுளை அனுமதிக்கிறார். கடையிலும் போர் நடைபெறுகிறது. அரக்கர்களை
வருகிறது. பலகாலம் தூக்கத்தில் இருந்து கொடூரமான பசியில் இருக்கிறேன். அதற்கு இந்த வானரங்கள் இரையாக போகிறது. ராவணனின் மகன் இந்திரஜித் நாகாசுரத்தை லக்ஷ்மணன் மீது தாக்குகிறான். லக்ஷ்மணனை காப்பாற்ற அனுமன் சிரஞ்சீவியின் மூலிகை குன்றை தூக்கி வருகிறார். ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே போர் நடைபெறுகிறது. இலங்கையின் மன்னனாக்குகிறார் ராமன். அக்னி பிரவேசம் செய்த பின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறார் ராமன். அங்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. ராமர் சீதாவை பல்லக்கில் வைத்து ஆரவாரத்துடன் அழைத்து வருகிறார்கள். அனைவரும் சகல சௌபாக்கியங்களை பெற்று நல்வாழ்வு வாழ்க.这个